Oppo அவங்களோட பட்ஜெட் சீரியஸான A சீரியஸில் இப்போ புதுசாக A6c அப்படிங்கிற புது 4G ஃபோன் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நான் பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் ரியரில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 6.75 இன்ச்சஸ்க்கான HD+ LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அட்லீஸ்ட் ஃபுல் HD கொடுத்துருந்துருக்கலாம். அண்ட் இங்கே இன்னுமே டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ட்ராப் நாட்ச் தான் கொடுத்துருக்குறாங்க, பஞ்ச் ஹோல் கிடையாது. அதுவும் ஒரு ட்ராபேக் மாதிரி தான் தெரியுது. அண்ட் இந்த டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் 240Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அடிஷனல் அந்த டிஸ்பிளேக்கு 8-bit டிஸ்பிளே சப்போர்ட் தான் இருக்குது. உங்களுக்கு 16.7 மில்லியன் கலர்ஸ் அதால் ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் கூடவே மீடியா கன்சம்ஷனுக்காக எங்கள் DCI P3 கலர் கேமரா சப்போர்ட் 86%, அண்ட் 100%க்கான sRGB கவரேஜும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அடிஷ்னலாக இந்த டிஸ்பிளே நீங்கள் டைரக்ட் சன்லைட்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 900 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓரளவுக்கு கஷ்டம் இல்லாமல் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபோனோட டியூரபிலிட்டிக்காக எங்கள் IP64க்கான டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் MediaTek Dimensity 6300 நம்ம நிறைய ஃபோன்ஸில் பார்த்துருக்கோம். பட் இங்கே அதை கொடுக்காம யூனிசாக்கோட T7250 சிப்செட் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராஸோட பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய லெவல் எதிர்பார்க்காதீங்க. ஒரு என்ட்ரி லெவலுக்கும் மிட் ரேஞ்சுக்கும் கீழே தான் இந்த ப்ராசர் உங்களால் சூட் ஆகும். பெரிய லெவல் கேம்ஸோ இல்லை மல்டி டாஸ்கிங்கோ இதால் உங்களால் பண்ண முடியாது. உங்களோட டே டு டே யூசேஜ், அதாவது ஒரு 4 அப்ளிகேஷன்ஸ் இல்லை 3 அப்ளிகேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க, எஸ்பெஷலாக நீங்கள் கால்ஸ் பேசுவீங்க இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுவீங்க, இதுதான் உங்களோட யூஸ் கேஸ் அப்படின்னா இது செட் ஆகும். இதை தாண்டி போகிறீங்க அப்படின்னா இந்த ப்ராசர் அதுக்கு சூட் ஆகாது. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 4GBக்கான LPDDR4X RAM ஆப்ஷனும் 128GBக்கான ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே 13 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் செகண்டரி சென்சார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருசாக எதுவும் கிடையாது. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ரொம்பவே சுமாரான கேமரா தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, பிலோ ஆவரேஜ் தான். அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் 7000 mAhக்கான பேட்டரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 15 வாட்ஸ்க்கான வயர்டு சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அட்லீஸ்ட் இங்கேயாச்சும் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்கலாம், ஒரு 18 வாட்ஸோ இல்லை 33 வாட்ஸோ கொடுத்துருந்துருக்கலாம். பட் அதை கொடுக்கல. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபோன் அப்படிங்கிறது ஒரு 4G ஃபோன் தான். ஸோ 5G சப்போர்ட் உங்களுக்கு கிடையாது. Wi-Fi 5 சப்போர்ட் இருக்குது, ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 கொடுத்துருக்காங்க. ஸோ 4G போதும் தான். 4G ஸ்பீடே நீங்கள் ரெகுலர் டே டு டே யூசேஜுக்கு போதுமானதாக இருக்கும். வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை யூடியூப் பார்க்குறதுக்கோ இல்லை நீங்கள் கால்ஸ் பேசுகிறதுக்கு இது போதுமானதான். இல்லை நீங்கள் டெலிவரி பார்ட்னராக இருக்கீங்க அப்படின்னா மேபி இந்த 7000 mAh உங்களுக்கு லாங் பேட்டரியோட வரும் உங்களுக்கு. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் இன்னுமே Android 15 தான் ரன் ஆகுது. அண்ட் ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் 4GB RAM 64GB வேரியன்ட் உங்களுக்கு 13,999 இருக்கும். அண்ட் 4GB RAM 120GB வேரியன்ட் உங்களுக்கு 16,999 லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வேல்யூ ஃபார் மணி ஃபோன் கிடையாது. ஸோ உங்களுக்கு வேறு வழியே இல்லை, ஆஃப்லைனில் போய் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்கன்னா கூட பெட்டர் இந்த ஃபோனை ஸ்கிப் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இதே ப்ரைஸ் பாயிண்ட்டில் ஓப்போலே நிறைய ஃபோன்ஸ் இருக்குது. ஓப்போட K14X இருக்குது, இல்லை K13 இருக்குது, K13X இருக்குது. இந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் நீங்கள் ஸ்டாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த ஃபோன்ஸ் கூட கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ப்ரைஸில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்குவீங்களா அப்படிங்கிற உங்கள் தாட்ஸ் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.